எல்லாருக்கும் வணக்கம். டியூட் படத்த போட்டு பொளக்கணும், ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் வந்து சந்திரனும் சூரியனும் ஒண்ணா சந்திக்குது போல. அதனால தான் வந்து இந்த படத்த பத்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு டைம் வந்து கைகூடி வந்திருக்கு. ஸோ இந்த படத்த வச்சு செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரனுக்கு சில கேள்விகள நான் வந்து எழுப்ப போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ரொம்ப ஃபன்னியா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாரியான ஒரு கேடுகெட்ட படம், ஒரு கேடுகெட்ட டைரக்டர்கள்லாம் வந்து நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்குள்ள நம்மளை எல்லாம் தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்செப்டா எடுத்து இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ வாங்க நேராக வீடியோ போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிரதீப் ரங்கநாதன் எப்படிப்பா இந்த கதையை வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா சூப்பரான 2 3 படங்களை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு குப்பை படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. தனுஷ் ஃபேன்ஸுக்கு தான். ஏன்னா தனுஷை இமிட்டேட் பண்ணி தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஸ்டைலு, சூப்பர் ஸ்டாரு இப்போலாம் ஸ்டைலை வந்து நிறுத்தி பல வருஷம் ஆகி போச்சு. இந்த ஆள் வந்துட்டு புதுசாக நான் ஸ்டைல் பண்ணுறேன், இந்த சாக்லேட் இப்படி தூக்கி வீசுறது, கொடையை சுற்றி விட்டு பிடிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஃபன்னியாக ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான முறையில வந்து பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஒரு அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு. தம்பி, அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து மிகப்பெரிய தலைவலி. ஏன் விஜய்க்கும் வந்து ரஜினிக்கும் எவ்வளோ போட்டி நடந்துச்சு, எவ்வளோ வன்மங்களை கக்குனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்குலாம் வரணும்னா இன்னும் பயிற்சி வேண்டும், சீமான்னு சொல்கிற மாதிரி. ஆனால் உடனே எல்லாம் வந்து ஸ்டார் ஆயிட முடியாது. நீ சாக்லேட் இப்படி தூக்கி போட்டு பிடிச்சா மட்டும் உனக்கு அந்த சூப்பர் பவரில் வந்துடாது. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். விஜயும் கூட அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஸோ கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் வந்து நான் ஸ்டைல் காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டிடியூட தான் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து காமிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்த படத்துலேயே வந்து ஸ்டைல் பண்ணுறது தம் அப்படி அடிச்சு விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இருந்தாலும் சரி அதையும் கூட சரி ஏதோ பண்ணுறாம்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரஜினி இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ரஜினிக்கு என்ன மறுகாதி, நம்ம தனுஷ்க்கு என்ன மறுகாதி. சரி, இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கதையை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டியதில்லை. கதையில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் நம்ம பேசிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். என்னன்னா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து தன்னோட அத்தைப்பையன் அத்தைப்பையன் அப்படிங்கிறனால ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கிரேஸ் இருந்திருக்கும் போல. அதனால் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அத்தைப்பையனை. அத்தைப்பையன் வந்து என்னென்னா, அத்தைப்பையன் ஒரு கேவலமான ஆட்டிடியூடு. எங்கே எந்த பிள்ளை இருந்தாலும் போய் உடனே போய் லவ் சொல்லிடுவான், மொக்க வாங்குவான், திருப்பி வருவான். மறுபடியும் இன்னொரு காலகட்டங்களில் போய் இன்னொரு திக்கு போய் லவ் சொல்லுவான். அந்த பிள்ளையும் வந்து நோஸ் கட்டி பண்ணி திருப்பி அனுப்பும். திருப்பி வந்துட்டு இன்னொரு பிள்ளையை தேடி போவான். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அருமையான ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம ஹீரோயினோட அத்தைப்பையன், நம்ம பிரதீப் ரங்கநாதன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கனால ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அதை வந்து என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து அவரோட எக்ஸ் எக்ஸ் மேரேஜுக்கு போயிட்டு அங்கே ஒரு சம்பவம் பண்ணிடுவோம். அப்படி அதாவது இந்த தாலி அறுத்துருவா. அப்படி தாலி சென்டிமெண்ட்லாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லி மேட்ரு இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தாலி அத்துருவா. அப்படியா, தாலி அத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயின் அந்த எக்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் வந்து ஏன் நான் வந்து பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு. இவன் அந்த பிரேக்கப் ஏன் பண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போய் அங்கே கலாட்டா பண்ணி தாலி எடுத்துட்டு வந்த மேட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து சரி இவனை இதுக்கு மேலேயும் விட்டோம்னா வந்து இவன் எங்கேயாவது வேற பொண்ணை தேடி ஓடிடுவான்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள. ஏன்டா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு என்ன லவ் பண்ணுற இடமாடா? மெட்ரோ ட்ரெயினில் போய் லைட் செட்டப் போடுறானு டெக்கரேஷன் பண்ணுறானே, இதுக்கெல்லாம் எவன் பர்மிஷன் கொடுப்பான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அங்கே போய் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து என்னடி விட்டு படத்தில் இருக்கிற மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேவலமும் பேசுகிறாரு. ஆனால் இதே டைரக்டர் தான் வந்து இந்த படத்தில் வந்து பெண்ணையும் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்கடா, பெண்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சியை பாருங்கடா, மயிரை பாருங்கடான்ட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் எதுக்குதான் கண்ட கண்ட இடங்கள்ல மயிருங்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என்ன விட்டு படத்தில் வர மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்குறேங்கிறேன். அப்போது உங்களோட எண்ணத்தில் வந்து பெண்கள்னா இப்படித்தான். பெண்கள் வந்து பெண்களை கேவலமாக பேசலாம், அதே சமயத்தில் பெண்களை உயர்த்தியும் பிடிக்கலாம், பெண்களை தூக்கியும் பிடிக்கலாம். அப்போது நீ என்ன மப்பில் உட்காந்து இந்த கதை எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டாங்க, அதை உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா, ஆனால் ஹீரோவுக்கு பிடிக்கலையா. என்னன்னா சின்ன வயசுலேருந்து அத்தை பொண்ணு தான், சித்தப்பா பொண்ணும் அண்ணன் பொண்ணும் கிடையாது, மாமன் பொண்ணு தான். இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் இல்லையா, ஒரு கிரேஸ் இல்லையா, அதனால வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துட்டு பழகிட்டு இருந்தேன், எனக்கு லவ் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடுறாரு. யாரு? நம்ம பிரதீப் ரங்கநாதன். இந்த முகரக்கட்டைக்கு இந்த முகரக்கட்டையை பிடிக்கலையா.
சரி. இப்படி இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப என்ன சொல்றது? எனக்கு வந்து நான் அந்த ஒரு ஃபீலிங்ல 0 ஃபீலிங்ஸ். அதனால உன்ன எனக்கு பிடிக்கல. நான் உன்ன அப்படி பார்க்கல. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிடுறான். இப்படி அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் வந்து வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணும்? வருஷக்கணக்குல உட்காந்துட்டு அழுகும். மாசக்கணக்குல உட்காந்துட்டு அழுகும். வீட்ல யாராவது அலைன்ஸ் பார்த்தா கூட, ஐயோ! எனக்கு யாரையும் பிடிக்கல. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னை விட்டுருங்க. செத்து போயிரு அப்படின்ட்டுலாம் சொல்ற பொண்ணுகள நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்தோட கதாநாயகி வந்து டக்குன்னு இவன் வேண்டான்னு சொல்லிட்டானா, அடுத்த ஒரு 3 மாசம், எங்க 6 மாசம் காணால. கேட்டா பெங்களூர்ல இருக்காமா. பெங்களூர்ல ஒரு சம்பவத்த பண்ணியிருக்கு. என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் வேண்டான்னு சொன்னோனே, பெங்களூர்ல போய் அங்க ஒரு பையன வந்து புடிச்சுட்டாப்படி. அவன ஏதோ பார்த்தா அவன் ஏதோ காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் மாரி இருக்கிறான். அவன வந்து இந்த மமிதா பைஜிக்கு லவ்வரா வந்து ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, மமிதா பைஜி வந்து அவங்களோட கேரக்டர் என்னவா வந்து நம்ம டைரக்டர் வந்து சொல்ல வராருன்னா, பொண்ணு இப்படிதான்ப்பா. இங்க ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டான்னா, அடுத்து இன்னொருத்தன தேடி போவாங்க. அங்க ஏதாவது லவ் கமிட்மெண்ட் ஆச்சுன்னா, அவ்வளோதான் சோலி முடிஞ்சது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம டைரக்டர் வந்து சொல்ல வராரு. அப்போ அந்த பொண்ணு வந்து முட்டி போட்டுக்கிட்டு வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போதெல்லாம் லவ் இல்ல நம்ம ஹீரோக்கு. எப்போ லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிற போது தான் வந்து ஞாபகம் வருது. நம்மளுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தா, ஐயோ! என்ன செத்து போயிட்டோமே இருக்கிறோமா, எங்க காப்பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற மாரியெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சுரு. ஆஹா! அங்க யம தர்மராஜா வந்துட்டு இருக்காரே, புடிச்சு இழுத்துட்டு போயிருவாரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு ஃபீலிங், அந்த ஒரு படபடப்பு தான் இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு மட்டும் சாக போற நேரத்துல தான் வந்து லவ்வரோட ஃபீலிங் எல்லாம் வரும். லவ்வே வரும். அப்படிப்பட்ட ஒரு சீனை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதன் வந்து சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவரோட ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டேய் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதடா, அதனால நீ போய் லவ்வை சொல்றா, ப்ரப்போஸ் பண்றா, அந்த பொண்ணு மாதிரி உனக்கு லைஃப்ல யாருமே கிடைக்க மாட்டாங்கடா. அதனால ஒரு ஃப்ரெண்டை தாண்டா நம்ம வந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும், அது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லி இப்படி ஏற்றி விட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தேடி போறாங்க. அப்படி ஹீரோயின் தேடி போய் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாரு. இந்த மாதிரி உங்க மாமா உங்க பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் அவர்களும் வந்து ஓகேன்னு சொல்லி அவரோட பொண்ணுகிட்டயே வந்து பர்மிஷன் கேட்காம, இந்த மாதிரி அத்தை பையன் வந்து இந்த மாதிரி கேட்குறான், உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றான், எனக்கு சந்தோஷம், நான் என்னம்மா கட்டிடலாமான்னு எவனுமே கேட்கல. அடுத்தடுத்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க, பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லா வேலையும் நடக்குது. இந்த மாதிரி உலகத்துல எவனும் பண்ண மாட்டான். ஒரு அப்பம் வந்து பொண்ணை கேட்காம ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே லவ் இருக்குதுன்னா அவர் போய் டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாராம். அந்த பொண்ணு வந்து எப்போ வந்து பெங்களூர்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வருது அப்போ தான் போய் பார்த்து பேசுவாராம், சாரி கேட்பாராம். அப்படியெல்லாம் வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம டேரக்டர் வந்து இந்த மாதிரி சீன்லாம் லாஜிக் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ ஒரு லவ் வந்து பிரேக்கப் ஆகி போச்சுன்னா இன்னொரு லவ்வை அக்செப்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, தேடி போகிறதும் தப்பு கிடையாது. ஆனால் இவங்க அதுக்கப்புறம் பண்ண கூத்து தான் வந்து மறக்க முடியாத ஒரு கூத்து, மன்னிக்க முடியாத ஒரு கூத்து. அது என்ன கூத்துனா வந்து இப்படி வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து தன்னோட தன்னோட லவ் எக்ஸ்போஸ் பண்ண போகும்போது தான் வந்து நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடா நம்ம லவ் சொல்ல வந்தால் இப்படி ஒரு புண்டை தூக்கி போடுறாளேன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல வந்து சரி பரவாயில்ல, நம்ம மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை போல, அதனால் நம்ம வற்புறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையும் மறைச்சிக்கிட்டு, சரி யார் அந்த பையன், அவன் கூப்பிட்டு வா, அவனை சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி வந்து இந்த கதை வந்து நகருது. அப்போது யாருமே வந்து ஒரு பொண்ணு வந்து நான் தான் லவ் பண்ண பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவான்? வேண்டான்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்போ வந்து நம்மளை வந்து லைக் பண்ணல, வேற ஒருத்தவங்க லைக் பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஒதுங்கி ஒதுங்கி போடுறதா நம்ம பசங்களோட கேரக்டர். ஆனால் இங்கே என்ன சொல்ல வராருன்னா வந்து, நீ வந்து யாரை வேணால் லவ் பண்ணிட்டு போ, நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் வந்து நீ யாரை விரும்புறியோ அவங்க கூட நான் உன்னை வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஆனால் இந்த கேடுகட்ட ஜோடியை வந்து சேர்த்து வைக்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா வந்து தன்னோட மாமா வந்து மிகப்பெரிய பால் வளத்துறை மினிஸ்டர் அப்படிங்கிறனால அவர் மீறி எதுவும் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஆள். தன்னோட தங்கச்சியை வந்து ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோன்னா களத்தை நிறைச்சி கிணத்துக்குள்ள ஓட்டு கொண்டு ஓட்டான். அப்படிப்பட்ட ஜாதி வெறியன். இப்படிப்பட்ட ஜாதி வெறியனோட பொண்ணு வந்து இன்னொரு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகிறது? அதனால் உங்கள் ஒப்பனுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிரச்சனையாக போயிடும். அதனால் நானே வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை அடமானம் வச்சு அவனே தாலி கட்டி, அந்த தாலி கட்டினதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எசக் புசக் நடந்து அதில் ஒரு குழந்தை உருவாகி, அந்த குழந்தைக்கு ஆய் கழுவி பவுடர் போட்டு, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் எவன் பண்ணுவான்? நீங்கள் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். யாராவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி
நீங்க விரும்பின பொண்ணு, உங்கள விரும்பின பொண்ணு, நீங்க போய் திருப்பி போய் விரும்பும்போது அந்த பொண்ணு வேற ஒருத்தனை விரும்புற ஒரு பாவத்துக்காக நீங்க போய் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற, உயிர பணயம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? நான் சத்தியமா பண்ண மாட்டேன். நீங்க பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்போ ஹீரோனா இளிச்சவாயனா அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டரை பார்த்து கேட்கலாம். ஏன்னா ஒருத்தன் வந்து தியாகியா காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனுக்கு வந்து என்னன்னா, சரி லவ் பண்றான்னு தெரிஞ்சுதா, அப்போ வந்து மாமாட்ட போய் சரண்டர் ஆயிரு. இல்லையே அப்போ வந்து நாடோடிகள் படத்துல வர்ற மாதிரி எங்காவது பஸ்ஸில் இருக்கிறது கையில் காலில் செருப்பு இருப்பெல்லாம் கழட்டி பஸ்ஸுக்குள்ளே போட்டு தாட்டி விடு, ட்ரெயின் ஏற்றி விடு. அப்படி இருக்கும்போது நீ அந்த வேலையில் பண்ணாமல் நீயே தாலி கட்டுறதும், நீயே வந்து என்ன சொல்கிறது, இன்னொருத்தன் பொண்டாட்டியை நீ வந்து தாலி கட்டிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவன் ஆல்ரெடி லவ் பண்ணும்போதே எசக்கு புசுக்காக நிறைய மேட்ரு பண்ணியிருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து தாலி கட்டுற விஷயங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து இந்த தாலி சென்டிமெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தாலிக்கெல்லாம் மரியாதை இல்லை, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட உணர்வுகளுக்கு தான் மரியாதை, உணர்ச்சிக்கு தான் மரியாதை அப்படின்ட்டு. அப்போது இப்போ வந்து இந்த விஷயம் எப்படி கன்வே ஆகுதுன்னா, ஆட ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னடா நம்ம தாலி கட்டிட்டுமே, இந்த தாலியோட கட்டுப்பாட்டில் தான் நம்ம வாழ்ந்தாகணும், எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய லவ் பழைய எக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதைச்சிட்டு இந்த தாலிக்காக நம்ம மரியாதை கொடுத்து வாழணும் அப்படின்னு தோறாம, தாலிக்கெல்லாம் மரியாதை இல்லை, எனக்கு இருக்கிற லஸ்ட்டுக்கு தான் மரியாதை, எனக்கு இருக்கிற உணர்ச்சிக்கு தான் மரியாதை, எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் மரியாதைன்னு சொல்லிட்டு தாலி கழட்டி போட்டு எவனாச்சும் கூட ஓடி போயிட்டானே யார பொறுப்பு? அதனால் கீர்த்தீஸ்வரன் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லித்தாகணும். அதனால் பெண்களோட உணர்வுக்கு தான் மரியாதை, தாலிக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை நீ சொல்கிற பார்த்தியா, இந்த மாதிரியான குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வசனத்தை நீ எழுதி வச்சிருக்கு பார்த்தியா, அது வந்து சகிக்க முடியாத ஒரு உணர்வு தான் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து கன்வே பண்ண விஷயம் வந்து வேற லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் வந்து ஆனால் எவன்டா தாலி கட்டுறது, வா நம்ம ஆல்ரெடி லிவிங் டுகெதர் லைஃப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. எந்த மாதிரி வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்ரு ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, இங்கே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் திங்க் பண்ணிருப்பான். எப்படா இவங்க 2 பேர்த்த ஃபாரின் கண்ட்ரி வைக்கிறது, விசா கிடச்சிருச்சு, சரி ஏதோ ரெடி பண்ணி இவங்க 2 பேர்த்த மாமா கிட்டேருந்து காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம், அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஏதோ பார்த்துட்டு போய்க்கலான்னு சொல்லி ரொம்ப அதிதீவிரமான சிகிச்சை பிரிவு இருக்கிற மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தி மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் வந்து இப்படி இருந்திருக்காங்க போல், அதனால் பேபி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தா, சரி அவன் கிடக்கிற வெண்ணை அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டு, அவனை எப்படியும் நம்மளை வந்து பார்சல் பண்ணி கனடாக்கு அனுப்பிச்சிடுவா, அதனால் நம்ம ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலே இந்த ரணகளத்திலே ஒரு கிளுகிழப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இப்போ இருந்தனால பேபி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போது என்ன ஒரு லட்சணத்தில் வந்து இந்த படம் வந்து வருதுன்னா, ஒருத்தனுக்கு இங்கே ஃபீலிங்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிற டேரக்டரு இந்த சமயம் அந்த இந்த ஃபீலிங்ஸையும் பற்றி பேசுகிறான். இந்த ஃபீலிங்ஸ் ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரில. தாலி சென்டிமெண்ட்டை பற்றி பேசுகிறாரு, பெண் உரிமை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து அப்படியே லஸ்ட்டோட உணர்வுகளை பற்றியும் இந்த படத்தில் வந்து சொல்ல வர்றாரு. அதை வந்து ஓப்பனாக சொல்லி காட்டல, அதில் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் உள்ள வச்சனால இது எந்த மாதிரியான கதைக்குளத்துக்குள்ளே போகுதுன்னே தெரில. நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், சரி எப்படியோ அந்த படம் வந்து 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க, அவங்களை சேர்த்து வைக்கிறக்காக நாடோடிகள் படத்தில் வர மாதிரி சேர்த்து வச்சுருவாரு பிரதீப் ரங்கநாதன். பார்த்தா தன்னோட மாமா பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நாம் லவ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காகவும் வந்து உண்மையாலுமே மாமா வேலை பார்த்து, அந்த மாமா வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் புரோக்கர் வேலையும் பார்த்து, அந்த புரோக்கர் வேலையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கார வேலையும் பார்த்து, வேலைக்கார வேலையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆயம்மா வேலையும் பார்த்து, இத்தனை வேலையும் வந்து ஒருத்தர் பண்ணுறான். அவன் மிகப்பெரிய தியாகி, அதனால் இவனுக்கு வந்து கண்டிப்பாக மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் வந்து எழுதியிருக்கான் இந்த கீர்த்தீஸ்வரன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபாரின் போக மாட்டேன், நீ என்னை லவ் பண்ணியிருக்க, அதனால் நீ என்ன லவ் பண்ணிட்டு என்ன நீ அனுப்பிச்சுட்டு நீ தியாகி ஆயிடுவா, அப்படிலாம் ஒன்று விட மாட்டேன், நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போராடுறது வந்து இங்கே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம எக்ஸு தான், நம்ம லவ் பண்ண வேணான்ட்டா, இப்போ அவன் லவ் பண்ணால் நம்ம வேணான்ட்டோம், நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம இங்கே ஜாலியாக இருக்கோம், அவன் செத்தான்னு எக்கெடுக்கிட்டு போனான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பொண்ணோட நிலமை வந்து நிற்கிருக்கும். அதனால் அந்த பொண்ணை அந்த வரையறை
தாண்டி எதுவுமே செஞ்சிட முடியாது. ஆனால் இங்கே வந்து அசால்ட்டா சரி நீ கல்யாணம் பண்ணு, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு ஒரு குழந்தை பிறக்க வச்சு அந்த குழந்தைக்கு நான் ஆகி கழுவிட்டு தான் நான் ஃபாரின் போவேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் லாஜிக் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது லாஜிக் கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இந்த படம் வந்து ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ்வுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காமம், அந்த காமத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம், இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவுகட்ட டைரக்டர், அப்படித்தான் வந்து இந்த படத்தை வந்து சொல்ல முடியும். ஏன்னா உண்மையாகவே ஆணவ படுகொலையை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுக்க போகிறதா இருந்தால் இந்த கதை எப்படி இருக்கும்னா வந்து உண்மையாக வந்து 2 பேர் லவ் பண்ணியிருக்கணும், உசுருக்கு உசுராக லவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கணும். எப்படி இவங்களுக்கு லவ் வந்துச்சு, இப்படி 2 பேர் வந்து பழகினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சில காட்சிகளும் சில சம்பவங்களும் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் வந்து தங்களோட காதலை வந்து 2 பேர்த்து வீட்லேயும் சொல்லியிருக்கணும். 2 பேர்த்து வீட்டில் சொன்னதுக்கப்புறமா அங்கே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கணும். அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் சரி நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, அதனால் நம்ம 2 பேரும் போய் எங்கேயாச்சும் போய் செத்து போயிடலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். கண்டிப்பாக ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அங்கே அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த ஆணவ படுகொலை எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத வந்து தங்களோட கேரக்டர் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக வந்து பேரண்ட்ஸ்க்கு புரிய வச்சுக்கிற மாதிரி கதையை கொண்டு வந்தாங்கன்னா இந்த படம் வந்து போற்றக்கூடிய படம். அதாவது ஸ்டூடியோவில் வச்சு அப்படியே கற்பூரம் எடுத்து ஆராதனை எடுத்து இந்த படத்தை வந்து போற்றி பூஜிக்கலாம். அப்படி வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. ஆணவ படுகொலை தான் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அந்த லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தமோ காரணமோ எதுவும் இல்லை. அதனால் நீ எடுத்துக்கிற கான்செப்ட் ஓகே, ஆனால் அதில் கொடுத்துக்கிற கதாபாத்திரத்துக்கு உண்டான ரோலும் அவங்க பண்ண சம்பவம் தான் வந்து தப்புன்னு வந்து நான் சொல்கிறேன். சரிங்க, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் கீர்த்தி சுரேஷ் வந்து ஹீரோயின்ஸை வந்து ரொம்ப மட்டமான முறையில் வந்து இந்த கேரக்டரெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை தூக்கி பிடிக்கிற அப்படிங்கிற ஒரு பேரில் ஹீரோக்களுக்கு சொம்பும் தூக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணியம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணியத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் பெண்ணியத்தையே காரி துப்புற மாதிரியான சில சம்பவங்களும் வந்து இந்த படத்தில் பண்ணி வச்சனால ஒட்டுமொத்தமாக எந்த பக்கமும் பேலன்ஸ் ஆகாத ஒரு கதையைத்தான் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் எடுத்து வச்சுருக்கான். ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் கூட சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான படத்தை கொடுத்த ஒரு பெருமை வந்து நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு தான் சேரும். சரிங்க, இதுக்கு மேலே இந்த குப்பை படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக நான் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் எனக்கே டயர்டாகி போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். செலந்தி ரிவ்யூஸ்.